ரொம்ப நீங்கள் சூப்பரான ஒரு டிஷ் பண்ண மாதிரி என்னன்னா இப்போ வந்து ஆயில் ஒரு 10 கிராம் 10 ml போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஜீரா கடுகு எல்லாமே பேலீஃப் பட்டை கிராம்பு பட்டை போட்டிருக்கோம், கிராம்புக்குள்ளே இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் வந்து சாப்பிட்டு போட்டிருக்கோம். ஸோ எல்லாம் இப்போ சேர்த்து போட்டாச்சு. ஸோ இது வந்து கும்பகோணத்தை கடப்பான்னு சொல்கிறது. இந்த டிஷ் பேர் செம்மையாக இருக்குமா, செம்ம இருக்கும். அப்படி தான் சார். ஸோ பாருங்க நண்பா, இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு. ஸோ இது வேக வச்சாச்சு, பாயில் பண்ணி வச்சுருக்கு. இதுமா இப்போ பாருங்கள் பாசி பருப்பு இங்கே பாயில் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ வேக வச்சுருக்குறோம். ஸோ இதுதான் நண்பா. ஸோ இங்கே பச்சை மிளகா போட்டாச்சு, ஒரு 5 பச்சை மிளகா சார் இண்டி இல்லைம்மா. ஸோ பாருங்க இதுதான் டிஷ்ஷு. கடப்பான்னு சொல்கிறாரு, கும்பகோணம் ஃபேமஸ் தான். ஸோ கும்பகோணத்தில் யாரும் இருந்தால் சொல்லுங்கள், அந்த மாதிரி கடப்பான்னு சொல்லி ஒரு டிஷ் இருக்கான்னு சொல்லி. எனக்கு தெரியல. ஸோ ஒரு மாஸ்டர் சொல்கிறாரு கடப்பான்னு சொல்லி, கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்றீங்க, நெசமாக தானே? ஸோ பாருங்க நண்பா, இந்த மாதிரி மாஸ் பண்ணியிருக்கேன் பொட்டோட்டோவை. ஸோ இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டொமேட்டோவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். டொமேட்டோ ஒரு தக்காளி நல்ல பழமாக இருக்குங்க. ஸோ டொமேட்டோ போட்டுங்க நண்பா. இப்போ டொமேட்டோ போடுறாரு, ஒரு தக்காளி இந்த மாதிரி சாப்பிட்டு மாதிரி கட் பண்ணி சின்ன. ஸோ எதுக்கு அது மாதிரி கட் பண்ணுறேன்னா சீக்கிரம் வெந்துடும். வெங்காயம் பாருங்கள், சும்மா நார்மலாக ரொம்ப கொடுக்குறோம் வாங்க இந்த மாதிரி இருந்தால் போதும். நண்பா இப்போ தேங்காய் வந்து ஒரு 50 கிராம் பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி, பட்டை, இலை, இது பொட்டுக்கடலை, இதில் வந்து இது போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுக்கலாம்ப்பா. எல்லாம் ஒவ்வொரு ஒரு 5 கிராம் போட்டுருக்குங்களா? 5 கிராம் பட்டை, பூண்டு, இஞ்சி, தேங்காய் ஒரு 50 கிராம் போட்டுங்க. பொட்டுக்கடலை போட்டுக்காரு ஒரு அது ஒரு 10 கிராம் இருக்குங்களா? 15 கிராம் போட்டுங்க பொட்டுக்கடலை. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாம் போட்டுங்க. அது ஒவ்வொரு 5 கிராம் போட்டுங்க. 5 கிராம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி. ஸோ போட்டுக்காரு. பச்சை மிளகா போட்டுக்காரு, பச்சை மிளகா ஒரு 5 போட்டுங்க. ஸோ காரமாக இருக்கும். ஸோ அது அரைச்சி வச்சுக்காரு. ஸோ இது பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி ஒரு குழம்பு அதை மிக்ஸ் பண்ணிடணும் மாஸ்டர். மிக்ஸ் பண்ணிடுவார் அப்படியே. பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக நீங்கள் என்ன எடுத்துங்க. ஏன் பெருசாக இதே பொருள் அந்த பேச்சு 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறாரு அவர். உப்பு வந்து இப்போ தான் போடுறாரு அவர், முன்னாடி போடல. நார்மலாக வெங்காயம் போடுங்க, தேவையான உப்பு போட்டுங்க. கடுகு ஜீரகம் இந்த சோம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணது அது வந்து ஒரு 5 கிராம் சேர்த்து போட்டுருங்க. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுங்க. வேலி போட்டுருக்காரு. இதெல்லாம் எண்ணெய் போடும்போது போட்டுருக்காரு. பட்டை அதெல்லாம் ஒவ்வொரு கிராம் போட்டுருங்க. ஸோ இது கொஞ்சம் தண்ணி வந்து இந்த பாயில் பண்ண தண்ணி, இது இந்த பருப்பு பாயில் பண்ணிது. இது என்ன பருப்பு? இது பாசிப்பருப்பு தண்ணி தான் ஊற்றிருக்காரு. அப்போ தான் டேஸ்ட் கிடைக்குமா. இது நான் கொஞ்சம் இல்லையா மசாலா எதுவுமே போட வேண்டாமா. இப்போ வந்து மஞ்சத்தூள் போடுறாரு. மஞ்சத்தூள் மட்டும் ஒரு 5 கிராம் இல்லாட்டி 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ரொம்ப போட வேண்டாம். ஸோ மஞ்சள் ஆயிரும். ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. பாருங்க ஆயிடுச்சு. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ சூப்பராக இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா சேர்ப்புறோம். செம்ம சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மறக்காமல் என்னோடய சேனல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டு விட்டுருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ நண்பா, இந்த டிஷ் வந்து எதுக்குன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்குன்னா, இது வந்து காலையில் தான் இந்த கும்பகோணம் லைன்லாம் கிடைக்குமா, சாம்பார்லாம் கிடைக்காதான். ஸோ மாஸ்டர் சொல்கிறாரு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ தேங்காய் ஊற்றுறோம். காலையில் டிஃபனுக்கு தான் இது நல்லா இருக்குமா, கிடைக்குமா. மதியானம் லஞ்சுக்கு நீங்கள் வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸுக்கு. ஆனால் இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பரோட்டா மாஸ்டர் அந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குமா. ஸோ இப்போ எல்லாமே டேஸ்ட் பண்ணி எல்லாம் ஒரு 5 கிராம் லெவலில் பண்ணி ஸோ மிக்ஸ் பண்ணி இருக்கோம் நல்லா. ஸோ தோசைக்கெலாம் நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த தால் ஊற்றுறாரு. பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் நினைக்கிறேன். வந்து 2 பாயில் பண்ணி வச்சுருக்காரு. அது மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு. ஸோ அது மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே. ஸோ இப்போ இந்த தேங்காய் மிக்ஸ் பண்ணோம்ல, அரைச்சோம்ல, அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுறோம் பாருங்கள். ஸோ அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. ஸோ இதான் ஒரு கொதி வந்தால் ஆஃப் பண்ணிடலாம் மாஸ்டர். ஸோ பச்சை வடை போகிற முடிக்கும் ஒரு கொதி வந்துட்டால் போதும். அந்த பச்சை வடை போனதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காலையும் பார்த்துட்டு இறக்கிறவங்க தான் ரெடி ஆகிடும். சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான், அவ்வளோதான். எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு. நண்பா
அவ்வளோதான். ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கீழே என்ன தேங்காய் போட்டுருக்கோம். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே அடிக்கணும். மூடியை போட்டுலாம் மாஸ்டர்ப்பா. ஸோ மூடியை சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு கொதி வந்தோன்னா பச்சை வடம் வந்துச்சு, செமையாகிடுச்சு. உப்புலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டு சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே சப்பாத்தி பாருங்கள். ஸோ சப்பாத்திக்கு தான் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஓகே நண்பா. ஸோ இதான் மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜெதாக்கல்லா பேர். ஸோ இது ரெடி. இதை பாருங்கள். இதான் கடை கூட இதான் அது. ஸோ அதை ரெடி. இது நான் ஊற்றி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் வரும். அப்படி இருக்கணும். ஸோ சைடில் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா லைட்டாக இருக்குது. சாப்பிட்டுட்டு சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு தான் சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி வச்சு சாப்பிடுங்க. டொமேட்டோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும். எப்படி இருக்குன்னு இது ரைஸ் ஆகிடுவேன். ஸோ சூப்பராக இருக்கும். நம்ம கிரேவி வேறு லெவலாக இருக்குது. அருமையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்கும்பா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். என்னோட அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜெசாக்கல்லா பேர்.